அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 25, 21 மற்றும் 23 வசனங்களில் கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தில் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்கிறார். நம்முடைய ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற உண்மை என்ன? யோசேப்பு தன் சகோதரர்களால் பகைக்கப்பட்டு அடிமையாக விற்கப்பட்டு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். அங்கே போத்திபார் என்னும் மனுஷனுடைய வீட்டில் அவன் வேலைக்காரனாய் இருந்தான். யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். அவன் காரிய சுத்தியுள்ளவனானான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் போத்திபார் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்குண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தான். போத்திபாரின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு அவனை தன்னோடு சயனிக்க அழைத்தாள். அவன் மறுத்தபோது அவனை கட்டாயப்படுத்தினாள். யோசேப்பு அவளுடைய விருப்பத்துக்கு இணங்காமல் அவளை தள்ளிவிட்டு வெளியே ஓடிப்போனான். போத்திபாரின் மனைவி யோசேப்பின் மேல் குற்றத்தை சுமத்தினாள். தான் எந்த தவறும் செய்யாதிருந்தும் யோசேப்பு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டான். யோசேப்பு தன் எஜமானுக்கு உண்மையும் உத்தமமாய் நடந்தும் துன்பத்தை அனுபவித்தான். சிறைச்சாலையிலும் யோசேப்புக்கு கர்த்தர் சிறைச்சாலைக்காரன் கண்களில் தயவு உடைக்கச் செய்தார். அங்கேயும் அவன் தன் உத்தம குணத்தை விடவில்லை. தனக்கு கொடுக்கப்பட்ட பணியில் உண்மையாயிருந்தான். அந்த வேளையில் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியும் கண்ட சொப்பனத்துக்கு யோசேப்பு சொன்ன அர்த்தத்தின்படியே பானபாத்திரக்காரன் திரும்பவும் ராஜாவுக்கு பானம் கொடுக்கிறவனாக நியமிக்கப்பட்டான். சுயம்பாகி குற்றவாளி என்று தீர்க்கப்பட்டான். பானபாத்திரக்காரனால் தனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் என்று யோசேப்பு நினைத்தான். ஆனால் யோசேப்பின் எதிர்பார்ப்பு ஏமாற்றமாய் முடிந்தது. ஆனால் ஏற்ற வேளை வந்தபோது கர்த்தர் யோசேப்பை தேசத்தின் மேல் அதிகாரியாக வைத்தார். அன்புக்குரியவர்களை, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால், உண்மை என்பது வெறும் பேச்சில் மாத்திரமல்ல, செயலிலும் இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலடிகளார் தீமோத்தேயுவுக்கு எழுதின 2ஆம் நிருபத்தில், தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்க வேண்டும் என்றும், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் 7:18 தன்னை அனுப்பினவருடைய மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனாய் இருக்கிறான் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். ஊழியக்காரனும் ஊழியத்திலும் தான் உண்மையாயிருக்க வேண்டும் என்று சிலர் எண்ணுகிறார்கள். ஆனால் அது தவறு. பவுல் அடிகளாரின் வார்த்தையின்படி தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாயிருக்க வேண்டும் என்பது ஊழியம் மாத்திரமல்ல, உலக பிரகாரமான வேலையாயிருந்தாலும் தன்னை பணியில் அமர்த்தியவனுக்கு அந்த பணியை உண்மையாக முழுமனதோடு செய்தால் மாத்திரமே ஏற்றவனாயிருக்க முடியும். அது அரசு வேலையாகவும் இருக்கலாம், அல்லது எஜமானுக்கு கீழ் வேலை செய்கிற பணியாள் வேலையாகவும் இருக்கலாம். தேவ பிள்ளைகள் எந்த இடத்திலும் எந்த நிலையிலும் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார். ஒருவேளை அந்த வேலை அற்பமானதாக அடிமை வேலையாகவும் இருக்கலாம். நாம் உண்மையாயிருக்கும் போது கர்த்தரை அறியாத ஜனங்கள் நம்மிடத்தில் காணப்படுகிற உண்மையை கண்டு அவர்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவார்கள் என்பது நிச்சயமே. நாம் உண்மை உள்ளவர்களாக இருந்தால் உயர்வை நாம் தேட வேண்டியதில்லை, உயர்வு நம்மை தேடி வரும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தது கொஞ்சமாக இருக்கலாம். தேவ பிள்ளைகளே, கொஞ்சத்திலும் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருங்கள். வேலை வரும். கர்த்தர் உங்களை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.